அரசு எடுத்த நடவடிக்கை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற பிரமுகர்கள் மக்களோடு மக்களாக பழகி இருக்கின்றீர்கள். ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும், எந்தெந்த வழியில் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்துகின்ற விவரத்தை உங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதையெல்லாம் உங்களிடத்தில் தெரிவிக்கின்றோம். அது மட்டுமல்ல, வியாபாரிகளுக்கும் நிறைய பாதுகாப்பு கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சி சட்டத்தின் ஆட்சி. ஒரு பாதுகாப்பு இருந்தால்தான் வியாபாரம் சரியா செய்ய முடியும். வியாபாரிகள் செழித்து இருக்க வேண்டும் என்றால் விளைச்சல் அதிகமாக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு இரண்டும் சரியாக இருந்தால்தான் அது நடைமுறைக்கு சரியா இருக்கு. ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் மாதிரி ஒரு பக்கம் இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்த விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லை அதிக அளவில் விளைச்சல் கிடைக்கின்ற போது விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். அவர்கள் அந்த வர்த்தம் செய்கிறோடு தொடர்பு கொண்டு அவர்கள் பொருளை வாங்கின்ற பொழுது ஒரு பக்கம் வணிகர்கள் வளர்ச்சி வருவார்கள், ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கும், பயன் கிடைக்கும். இதெல்லாம் எங்களுடைய ஆட்சியிலே முறையாக செயல்பட்டது. சட்ட ஒழுங்கு காப்பதிலே நான் எந்த காலகட்டத்திலும் சமரசம் செய்ததே கிடையாது. மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும். என்னுடைய அமைச்சர்கள் அப்படித்தான். இடையிலே யாரும் குறுக்கிட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை தலைகளாக மாறிவிட்டது. போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் ஆகிப்போச்சு. எங்க பார்த்தாலும் கொள்ளா, திருட்டு, வழிப்பறிவு, பாடி, சீண்டல் என்று தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தில் வருகின்ற செய்தி. அதற்கு காரணம் சரியான முறையிலே இவர்கள் ஆட்சி செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு ஆளுங்கட்சி சேர்ந்த பிரமுகர்கள் காவல்துறை அவள் சரியாக செயல்பட விடாத காரணத்தினால் சட்ட ஒழுங்கு இன்றைக்கு படிப்படியாக தமிழகத்தில் சீர்குலைந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஸ்காட்லாந்து இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு மெல்ல மெல்ல தேய்ந்து இன்றைக்கு மக்கள் அச்சப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி டாக்டர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். நிறைய இருக்குது, மருத்துவத்துறையில் நிறைய செஞ்சிருக்கிறேன். நான் எல்லா துறையுமே நான் நேரடி கண்காணிப்பில் வச்சிருப்பேன். எந்த உணவுத்துறையாக இருந்தாலும் சரி, கூட்டுறவுத்துறையாக சரி, மருத்துவத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை அத்தனையுமே நான் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு மானிய கோரிக்கை நடைகின்ற பொழுதும் நேரடியாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு தெளிவாக அதில் எல்லாமே நான் தரவா வச்சிருக்கிறேன்.